கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுவது தொடர்பாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி உடைந்தது. இதனால் 2024 மக்களவைத் தேர்தலை இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக சந்தித்தன. இதன் பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் பாஜகவும் அதிமுகவும் அணியில் இணைந்திருக்கின்றன. மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலும் கட்சியில் தனித்த செல்வாக்கு வேண்டும் என்று அண்ணாமலை பல்வேறு குட்டிக்கரணங்களை அடித்து வருகிறார். சில நேரங்களில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்கிற குழப்பம் வரும் அளவுக்கு அவரது அதிரடி அரசியல் அரங்கேறி வந்தது. இந்நிலையில் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 27 தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதால் அண்ணாமலை கடும் அப்செட் ஆகியிருக்கிறார். சரி, ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதியிலாவது போட்டியிடலாம் என்று அவர் நினைத்தாலும் கோவை தெற்கு தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வானதி சீனிவாசன் தனக்கு அந்த தொகுதி வேண்டும் என்று முரண்டு பிடிக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற நிலையில் அந்த தொகுதி பாஜகவுக்கு மீண்டும் வழங்கப்படவில்லை. தனக்கு தொகுதி மறுக்கப்பட்டாலும் திருப்பூர் தெற்கு, தளி, கிணத்துக்கடவு, மயிலாப்பூர் ஆகிய தொகுதிகளில் தனது ஆதரவாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநில தலைமை இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தொடர்ந்து அண்ணாமலை கடும் மன உளைச்சலில் இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. இதனால் தனது கட்சி பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு தனி கட்சி தொடங்கலாமா என்று அண்ணாமலை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் என்றால், கோவை வடக்கு தொகுதி தனக்கு இல்லை என்றால் மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அழுத்தம் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. வானதிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான இந்த மோதல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவற்றையெல்லாம் சகிக்க முடியாமல் தமிழகம் வரும் பிரதமர் மோடி நாளை அண்ணாமலையை தன்னை சந்திக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறாராம்.